வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறோம் என்னன்னா செக்ஷன் 1 இது இந்த சிம்பல் வந்து செக்ஷன் 2 எஸ்சி போட்டா செக்ஷன் அப்படிங்கிற மீனிங். சரியா? செக்ஷன் 1.6 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். அதுல எக்ஸாம்பிள் 1.15 let f is a function from n to n. Let f is a function from n to n defined by f of x is equal to 3x plus 2. So that definition of the function, and x belongs to the natural numbers. இப்போ இது வந்து domain. இப்போ நான் கேக்குறேன் find the images of 1, 2, 3. அதுக்கு அப்புறமா find pre images of 29 and 53. மூணாவது சப்டிவிஷன் வந்து ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் தி ஃபங்க்ஷன். என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்? நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல, 1 to 1 onto, 1 to 1 into, many to 1 onto, many to 1 into, அதெல்லாம் பார்த்தோம்ல. அதுல எந்த டைப், இந்த நாலு டைப்ல எதுன்னு கேக்குறான். சரியா? இப்போ சொல்லுவோம் பாருங்க. முதல்ல என்ன பண்ணுவோம், இத எடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் எழுதி பண்ணுங்க. given f of x, what is f of x? f of x is equal to 3x plus 2, கமா x எங்க அப்படினா வந்து நேச்சுரல், இதோட சேர்த்து எழுதிக்கணும், நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்க நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை கேக்குறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நம்ம என்ன சொல்றானா, the images of 1 to 3 கேக்குறான். அப்ப நான் என்ன பண்ணுவேன் பாருங்க, when x is equal to 1 போடுவேன். அப்ப x க்கு நான் 1 போட்டா வச்சுங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது, f of 1. What is f of 1? f of 1 is 3 times 1 plus 2. So அது என்னது 5 ஆகும். அதுக்கு அப்புறம் when x is equal to 2 போட்டா வைங்களேன், what is f of 2? இந்த இடத்துல 2 போட்டிங்க வச்சுக்கலாம். now 3 times 2 plus 2, அது என்னடும் 6 plus 2 8 ஆகும். அடுத்து when x is equal to 3, x க்கு இங்க 3 கொடுத்தீங்கன்னா f of 3 is equal to 3 times 3 plus 2. so 3 times 3 9 plus 2 11. so therefore images of யாரு 1 2 and 3 are யாரு 5 8 11 respectively. இந்த respectively என்னன்னா முறையே அர்த்தம். 1 ஓட இமேஜ் வந்து 5, 2 ஓட இமேஜ் வந்து 8, 3 ஓட இமேஜ் வந்து 11. சோ இமேஜஸ் கண்டுபிடிச்சாச்சு. இமேஜஸ். இப்போ நம்ம என்ன கேக்குறோம் தெரியுங்களா, ப்ரீ இமேஜ் கேக்குறோம். எதை கொடுத்துட்டாங்க நமக்கு, 29 ஓட ப்ரீ இமேஜ். அப்போ ஒரு எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் கேக்குறானா, இவன் எங்க தெரியுமா இருப்பான், கோடொமைன்ல இருப்பான். அது மட்டும் இல்ல, இவன் எங்க இருப்பான், ரேஞ்சிலயும் இருப்பான். ஒரு எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் கேட்டாங்க வச்சுக்கோங்க, அப்ப இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் கோடொமைன்ல இருக்கும். ஆனா நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இவன் ரேஞ்சில இருப்பான். அதான் முக்கியம். எதுக்கு இது நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த செகண்ட் சப்டிவிஷன் போடுறோம் பாருங்க. இந்த இடத்துல மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் போடுறோம். இப்போ இந்த 29 53 ரேஞ்சில இருக்கும். ரேஞ்சில இருக்கும்னா இது வழியா வந்துரும். ரேஞ்சில இருக்குன்னா அப்போ f ஓட ரேஞ்சில இருக்குன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், to find pre-images of யாரு 29 and 53. இப்ப பாருங்க 29 53, note that 29 belongs to range of f. 29 belongs to range of f. அப்படினா என்ன தெரியுமா அர்த்தம், இந்த 29 is equal to 3x plus 2 க்கு சமமா இருக்கும். அப்படி இருந்தா இந்த x ஓட மதிப்பு என்ன அப்படினு கேக்குறாங்க. அதாவது இங்க பாருங்க, இங்க வந்து 1 2 3 இருக்கும் நமக்கு. இங்க நமக்கு 1 2 3 தான். ஏன்னா n ல இருந்து n தானே ஃபங்க்ஷன். அதனால இது f. இப்போ எனக்கு இங்க என்ன இருக்கு, 29 இருக்கு. இப்போ இந்த 29 இங்க இருக்க யாரோட இமேஜ், இங்க இருக்க யாரோட இமேஜ் அப்படினு கேக்குறாங்க. இதுதான் ப்ரீ இமேஜ். இங்க இருக்க யாரோட இமேஜ் 29, இங்க இருக்க எந்த எலிமெண்டோட இமேஜ்னு கேக்குறான்.
அப்ப இங்க இருக்க எந்த எலிமெண்டோட இமேஜ் கேட்டாக்கா அப்ப இவன் எங்க இருக்கணும் ரேஞ்ச் ஆஃப் f ல இருக்கணும் கரெக்ட்டா இது பாருங்க அதான் ரேஞ்ச் ஆஃப் f ல இருக்கான் ரேஞ்ச் ஆஃப் f ல இருக்குனா இதெல்லாம் தான் என்னது ரேஞ்சுக்கான இது ரேஞ்சில இருக்க எலிமெண்ட்ட கொடுக்கிற மெஷின்கான process இதான் கரெக்ட்டா அப்ப நீங்க என்ன பண்ணலாம் 3x 2 is equal to 2 இத நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம் சோ 3x 2 is equal to 29 எனக்கு இந்த 2 வேணும் அப்ப நான் என்ன பண்ணுவேன் அடிட்டிவ் ஐடியா யூஸ் பண்றேன் அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஐடியா யூஸ் பண்ணி 3x is equal to இந்த 2 அந்த பக்கம் போனா என்ன ஆகும் 29 minus 2 அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஐடியா அப்ப இது என்ன ஆகும் 27 அப்ப 3x 3 ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 27 வரும் 9 அது எப்படி வரும்னா 3 not equal to 0 தானே ரெண்டு பக்கம் 3 ஆல டிவைட் பண்றது அப்ப 27 by 3 என்ன வந்துரும் 9 வந்துரும் 9 வரும் so therefore 9 is the pre-image of in fact is d கூட வேணாம் is a pre-image of யாரு 29 under f under f நான் ஏன்னா போறேன் ஏன்னா ஒரு எலிமெண்ட் ஒன்றுக்கு மேல இருக்கலாம் பட் இந்த இடத்துல போட்டு வைப்போம் அது ஏதானான்றத அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் so pre-image of 29 under f இப்போ இது கரெக்ட் தானான்னு சரி பார்த்துடலாமா இப்போ நீங்க என்ன பண்ணுங்க இந்த 9 கண்டுபிடிச்சீங்கல்ல அதை இங்க போடுங்க 9 3s are எவ்வளவு 27 plus 2 29 வருதா அப்போ இந்த x யார் ஆயிடுவா இந்த x யார் ஆயிடுவா 9 ஆயிடும் அப்ப 29 க்கு ப்ரீ இமேஜ் யாரு 9 29 க்கு ப்ரீ இமேஜ் 9 இப்ப அதே மாதிரி அடுத்த எலிமெண்ட் யார் கண்டுபிடிக்கணும் நம்ம 53 கண்டுபிடிக்கணும் அப்ப சிமிலர்லி இப்படி மூணு கோடு போட்டா சிமிலர்லி நம்ம என்ன பண்ணலாம் 29 க்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் 53 போடலாம் அப்ப இங்க என்ன வந்துரும் நீங்க இத 53 க்கு மாத்தலாம் அப்ப இத ரீரைட் பண்ணிக்கலாம் 53 அப்ப இந்த 2 அந்த பக்கம் போச்சு வச்சுக்கோங்க என்ன ஆகும் 53 2 அந்த பக்கம் போனா அடிட்டிவ் இன்வெர்ஸ்ல -2 ஆயிடும் 53 ல 2 போச்சுனா என்ன வந்துரும் நமக்கு 51 வந்துரும் 51 அப்ப 51 நீங்க என்ன பண்ணுங்க 3 ஆல டிவைட் பண்ணிடுங்க டிவைட் பண்ணா என்ன வரும் 17 வருமா அப்ப 17 தான் யாரு அப்ப therefore 17 is a pre-image of யாரு of 53 pre-image கண்டுபிடிக்கிறது அப்ப நம்ம இங்க என்ன பண்ணலாம் 53 போட்டுக்கலாம் இங்க என்ன இருக்கும் 17 சோ இவனுக்கு இவன் pre-image இவனுக்கு இவன் pre-image ஓகேவா அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் இதையும் போட்டாச்சு இதையும் போட்டாச்சு இப்போ என்ன பண்ணணும் நம்ம identify the type of the function கண்டுபிடிச்சிடலாமா அத பாருங்க இத அடிச்சிரலாம் நான் செகண்ட் சப்டிவிஷன் போட்டோம் அதே போல அடிச்சிடுவோம் இப்போ தேர்ட் சப்டிவிஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா பாருங்க தேர்ட் சப்டிவிஷன் நம்ம என்ன பண்ணுவோம் ஆரோ டயகிராம் ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு டொமைன் யாரு n கோடொமைன் யாரு அவனை இந்த பாருங்க n ல இருந்து n ஓகேவா ஓகே இப்போ நான் என்ன பண்ணலாம் x க்கு 1 கொடுங்களேன் x 1 ஆ இருந்தா நம்ம என்ன பண்ணோம் x 1 ஆ இருந்தா f of 1 எவ்வளவு 3 into 1 3 plus 2 5 அப்ப இங்க என்ன வரும் 1 வந்து 5 க்கு மேப் ஆகும் ஓகேவா x க்கு 2 கொடுத்தீங்க வச்சுக்கலாம் நான் ஏன் 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ண தெரியுமா டொமைன் வந்து சின்ன நம்பரே யாரு 1 தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் ஸ்மாலெஸ்ட் நம்பரே 1 தான் அதனால 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் x 2 ஆ இருந்து வச்சுக்கோங்களேன் வாட் இஸ் f of 2 2 கொடுத்தீங்க வச்சுக்கலாம் 3 2s are 6 plus 2 8 so but 2 யாருக்கு மேப் ஆயிடும் 8 க்கு மேப் ஆயிடும் அப்புறம் 3 கொடுத்தீங்க வச்சுக்கலாம் இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லயே போட்டுறோம் நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லயே போட்டுறோம் 3 கொடுத்தீங்க 9 so that is mapped to 11 ஓகேவா சோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்
ஆனா கோடொமைனும் நமக்கு யாரு? கோடொமைனும் நமக்கு யாரு? நேச்சுரல் நம்பர்ஸ். அப்ப இங்க என்ன இருக்கும்? 1 2 3 4 இருக்குமா? 6 7 8 9 10 போயிட்டே இருக்கும். இப்போ இந்த 1க்கு ப்ரீ இமேஜ் இருக்கா? இங்க 4 5 ன்னு கொடுக்கலாம். அதெல்லாம் மேப் ஆகும். இப்போ இந்த 1க்கு இங்க ப்ரீ இமேஜ் இருக்கா? இல்ல. அப்ப கோடொமைன்ல யாராவது ஒருத்தர் விட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபங்க்ஷன் தான் இருக்காது, ஆன்டுவா இருக்காது. கோடொமைன்ல யாராவது ஒருத்தர் விட்டு போயிட்டான்னா அவன் என்ன பண்ணான்? ஆன்டுவா இருக்க மாட்டான். ஓகேவா? அப்ப இந்த f therefore since நம்ம என்ன காரணம் எழுதலாம்? since யாருக்கு? 1 in n 1 in n does not have a pre-image under f அப்படிங்கிறதுனால f is not onto. பாருங்க, onto இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லைன்னு சொன்னாலே போதும். ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லைன்னு சொன்னாலே போதும். இப்போ பாருங்க, 1க்கு ப்ரீ இமேஜ் இல்லை, யாருமே இருக்க முடியாது. ஏன்னா 1 இங்க இருந்து யாருக்குமே மேப் ஆகல. 2க்கும் ப்ரீ இமேஜ் இருக்காது. 3க்கும் ப்ரீ நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இல்லை. இன்னொரு வழியும் சொல்லலாம். இப்ப ரேஞ்சில யார் வருவா பாருங்க, ரேஞ்ச் ஆஃப் f என்னது? இன்னொரு வழியும் சொல்லிடலாம். ரேஞ்ச் ஆஃப் f என்னது? ரேஞ்ச் ஆஃப் f யார் வருவா தெரியுமா? ஃபர்ஸ்ட் எலிமெண்டே யாரு? 5, ரெண்டாவது எலிமெண்ட் 8, மூணாவது எலிமெண்ட் 11 இப்படி போகும். ஆனா இது யாருக்கு சப்செட்டா போயிடுவா? இவன் யாருக்கு சப்செட்டா போயிடுவான்? 1 2 3 க்கு சப்செட்டா போயிடும். அப்ப இவர் not equal to யாரு? கோடொமைன். not equal to கோடொமைன். this is not equal to கோடொமைன். இது n இல்லையா? not equal to கோடொமைன். அப்ப ரேஞ்ச் not equal to கோடொமைன்னா f என்ன கிடையாது? not onto. ஓகேவா? ஃபர்ஸ்ட். அதுக்கு அப்புறம் இந்த 5 எடுக்கல. இந்த 5க்கு எத்தனை ப்ரீ இமேஜ் இருக்கு? ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்கு. 8 எடுங்க, ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்கு. 11 எடுங்க, ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் தான். அப்ப கோடொமைன்ல இருக்க எலிமெண்ட்டுக்கு அதிகபட்சம் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது வச்சுக்கோங்க, அதிகபட்சம். ஏன்னா இதுக்கெல்லாம் இமேஜே இல்ல, இமேஜ் இல்லாம போலாம். கோடொமைன்ல இருக்கிறதுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இல்லாம போலாம். ஆனா ஒருவேளை கோடொமைன்ல இருக்கலாம் ப்ரீ இமேஜ் இருந்தா அதிகபட்சம் ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் தான். இப்ப பாருங்க, 5க்கு அதிகபட்சம் ஒண்ணே ஒன்று தான், 8க்கு அதிகபட்சம் ஒண்ணே ஒன்று தான், 11க்கு அதிகபட்சம் ஒண்ணே ஒன்று தான். அதிகபட்ச ப்ரீ இமேஜ் ஒண்ணே ஒன்று தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும். அப்ப அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஆயிடும். அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிடும்? 1 to 1 ஆயிடும். நம்ம 1 to 1 இன்னொரு மாதிரி கூட சொன்னோம், ஞாபகம் இருக்கா? இது ரெண்டும் வெவ்வேறையா? இது ரெண்டும் வெவ்வேறு, அது ரெண்டு இமேஜும் வேற வேற, கரெக்டா? இவங்க ரெண்டு பேரும் வேற வேற, அவங்க ரெண்டு பேர் இமேஜும் வேற வேற, 1 3 வேற வேற, அவங்க ரெண்டு பேர் இமேஜும் வேற வேற. இப்போ நீங்க ஒருவேளை இங்க 4 போட்டிங்க வச்சுக்கலாம், 4 3 12, 12 + 2 14. பாருங்க, இவன் இமேஜ் வேற. சோ நீங்க 1 to 1 எப்படி சொல்லலாம்? ரெண்டு வழியில சொல்லலாம். distinct elements have distinct images 1 to 1, ஆர் கோடொமைன்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அதிகபட்ச ப்ரீ இமேஜ் எத்தனை இருக்கலாம்? ஒண்ணே ஒன்று தான் இருக்கலாம். the maximum number of pre images can be at most 1 இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும்? 1 to 1 ஆகும். சோ இப்போ நம்ம எழுதலாம், என்ன எழுதலாம்? since distinct elements in n have distinct images, அப்படிங்கிறதுனால under f அப்படிங்கிறதுனால f is என்னது? 1 to 1. f is 1 to 1. அப்ப ரெண்டையும் கம்பைன் பண்ணுவோமா? இது 1 to 1 not onto, 1 to 1 not onto. அப்ப நம்ம எழுதிடலாம், என்னன்னு எழுதிடலாம்? therefore type of the function எழுதிடலாம். therefore f is 1 to 1 but
நாட் ஆன் டு. இப்போ இந்த தமிழ்ல சொல்றா f வந்து ஒன்றுக்கு ஒன்று சார்பு, ஒன்றுக்கு ஒன்று சார்பு ஆனால் மேல் சார்பு அல்ல. f வந்து ஒன்றுக்கு ஒன்று சார்பு ஆனால் என்ன கிடையாது, மேல் சார்பு அல்ல. ஓகேவா? நாட் ஆன் டுங்கிறது எப்படி தெரியுமா சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். that is f is 1 to 1 and not on to நம்ம என்ன சொல்லுவோம், into உள் சார்பு, உள்நோக்கிய சார்பு அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒன்றுக்கு ஒன்று சார்பு, உள்நோக்கிய சார்பு 1 to 1 and into. ஏன் into பாருங்க, இங்க கோடு மெயில்ல என்ன பண்ணிட்டான், யாராவது ஒருத்தன் விட்டு போனாலே into. இவனுக்கு ப்ரீ இமேஜ் இல்ல, ஒண்ணுக்கு ப்ரீ இமேஜ் இல்ல, ரெண்டுக்கு இல்ல, ஒண்ணுக்கு இல்லனாலே அது into. ஓகேவா? ஆன் நாட் ஆன் டுனால into தான், ரெண்டும் ஒண்ணு தான். ஓகேவா? சோ அத நம்ம என்ன சொல்லலாம், f is 1 to 1 and into. ஓகே ரைட்.